ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மிகவும் சோகமான நடந்த ஒரு காரியம், அதிர்ச்சிக்குள்ளான காரியம், தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம் அப்படின்னா கரூரில் நடந்த இந்த 39 பேர் இழப்பு. இதில் குழந்தைகள் உட்பட 2 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, ஏராளமான கிட்டத்தட்ட 10 குழந்தைகள் கிட்ட இறந்துருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. படுகாயம் அடைந்தவர்களும் இதில் இருக்கிறாங்க. ஸோ இந்த இழப்புகளை நீங்கள் எது கொடுத்தாலும் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாகவும் இருக்குது. இதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான ஒரு சாயத்தை பூசுறாங்க. தமிழ்நாடு அரசு தான் காரணம், காவல்துறை தான் காரணம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே முழுக்க முழுக்க காரணமானவங்க யாரு அப்படின்னா தமிழக வெற்றி கழகமும் தலைவர் விஜய் அவர்களும் தான். ஏன்னா விஜய் அவர்கள் குறித்த டைமுக்கு அங்கே போனாரா அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே நம்ம உன்னிப்பாக கவனிச்சுதான் ஆகணும். நாமக்கல்ல 8:45 வருவேன் அப்படின்னு சொன்னார். கரூரில் கிட்டத்தட்ட ஒரு மதியம் 2 மணி 1:30 மணிக்கு அப்படி வருவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நாமக்கல்ல வந்ததும் லேட்டு, கரூரில் இரவு 7 மணி வரைக்கும் வந்தது லேட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா 8:45 தான் இங்கே சென்னை விமான நிலையத்திலேருந்து அவர் கிளம்பி இருக்கிறார். அதுக்கப்புறம் திருச்சிக்கு போயிருக்காரு. திருச்சியிலேருந்து சாலை மார்க்கமாக ஒரு கரூர் நாமக்கல் அப்படி போய் இடணும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே விஜய் அவர்கள் செய்த தவறுகள் என்ன, தமிழக வெற்றி கழகம் செய்த தவறுகள் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழக சார்பிலேருந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கேட்ட இடம் ஒன்று, ஆனால் காவல்துறை கொடுத்த இடம் ஒன்று அப்படின்னா. இது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியது. தமிழக வெற்றி கழகத்திலேருந்து கேட்ட 2 இடம், லைட் ஹவுஸ் ரவுண்டனா அப்புறம் உறவச்சந்தை, இந்த 2 இடத்த கேட்டிருக்காங்க. ஆனா இது ரொம்ப குறுகியா இருக்குது அப்படின்றதுனால காவல்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த வேலுச்சாமிபுரம் அப்படின்ற ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி ஏடிஎம்கே, அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அங்க அதே இடத்த தான் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட காவல்துறையிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அதிமுக சார்பில் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 150 அந்த விதத்துல நாங்கள் என்ன பண்ணோம், காவல்துறையை நாங்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க எதிர்பார்த்த கூட்டங்கள் 10,000 பேர் தான். ஆனா வந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,000 பேர் கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மாவட்ட செயலாளர் என்ன எழுதி கொடுத்தாருன்னா, 10,000 பேர் தான் நாங்கள் வருவோம், கூடுவோம், 10,000 பேர் தான் கூடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்தது கிட்டத்தட்ட 30,000 பேர். அந்த இடத்துல தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கிரௌடுகள் எக்கச்சக்கமா இருக்கு. இதுல விஜய பார்க்கணும் அப்படின்றதுக்காக மரத்துல ஏறி இருக்கிறாங்க, கம்பிகள்ல ஏறி இருக்காங்க, கடை கூரை மேல ஏறி இருக்காங்க. இதனால அந்த இடத்துல பவர் கட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்திருக்கு. ஏன்னா நீங்க உயர் மின்னழுத்த கம்பிகள் போகுது, ஏறுறவன் கம்பியை பிடிச்சிட்டானா அது பெரிய ஒரு விபத்து ஆயிடும். அப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ தமிழ்நாடு அரசை எல்லாரும் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, ஏன் கரண்ட் கட் பண்ணல அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என்ன கேட்கறாங்கன்னா, கரண்ட் கட் பண்ணாங்க அப்படின்னு. கரண்ட் ஏன் கட் பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தொண்டர்கள் என்ன பண்றாங்க, ரசிகர்கள் என்ன பண்றாங்க, மரத்து மேல ஏறுறாங்க, கடை மேல கூரை மேல ஏறுறாங்க. உயர் மின்னழுத்த கம்பி போறதுனால அவங்க கரண்ட் கட் பண்ணியிருக்கலாம். சோ அதனால அந்த இடத்துல இருந்து தகவல் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா இங்க பொதுமக்கள் முதற்கொண்டு எல்லாருமே யாரை குறிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேலதான் முழுக்க முழுக்க காரணம். ஏன்னா அவர் சொன்ன டைமுக்கு வரல. அந்த டைமுக்கு நடந்திருந்தா வரவங்க பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்ததுதான், விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அங்க இருக்கிற பொதுமக்கள் முதற்கொண்டு, அந்த உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் முதற்கொண்டு எல்லாரும் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்க வந்தது தப்பு தான், எங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது விஜயை பார்க்கணும் அப்படின்னு. அவர் ஒரு நடிகர், அதனால அவரை பார்க்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது தான். ஆனா அவர் குறிப்பிட்ட டைமுக்கு, அவர் சொன்ன டைமுக்கு வந்துட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, உயிரிழப்பு வந்திருக்காது. ஏன்னா காலையில இருந்து நிக்கிறாங்க, வெயில், ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை, சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லை, எதுவுமே இவங்க ப்ரொவைட் பண்ணவே இல்லை. காலையில இருந்து மணிக்கணக்கா நிக்கிறாங்க. இவரு நைட்டு 7 மணி 7:30 மணிக்கு தான் வராரு. அப்போ கேர்னஸ், நிறைய பேருக்கு கேர்னஸ் வந்திருக்கு, நிறைய பேருக்கு பிபி எல்லாம் அதிகமா இருக்கு, தலை சுற்றல் வந்திருக்கு. ஸோ இதனால மூச்சு திணறலும் வந்திருக்கு. ஏன்னா கிரௌட் நெருக்குறாங்க, விஜயை பார்க்கணும். இதுல நிறைய காரணம் சொல்றாங்க. விஜய் மேல இருக்கிற தவறுக்கு நிறைய காரணம் சொல்றாங்க. ஒண்ணு லேட்டா வந்தது, இன்னொன்னு அவரு அந்த பயணத்துல வரும்பொழுது கிளாஸை இறக்கி இருந்தா ஒரு சிலர் பார்த்தவன் விஜயை பார்த்துட்டேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பான். இவரு கிளாஸை இறக்கவே இல்லை,
கிளாஸ் வந்து ஏத்திட்டு தான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம என்ன சொல்றாங்க மெயினா, அங்க இவரு அந்த வண்டி மேல ஏறி பேசுறாரு, கீழே சம்பவம் நடக்குது, அது மீறி இவரு பேசி இருந்திருக்கிறாரு. எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட பேசிதான் முடிச்சுட்டு போவேன், யார் எக்கெடு கட்டினா போனா போட்டோம், எவன் உயிரிழந்தா போனா போட்டோம், எனக்கு நான் பேசி முடிக்கணும், உயிரோடு இருக்கிறவன் கேட்டா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தமிழக வெற்றி கழகத்தோட பேசி முடிச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கப்புறமா ஒரு பேச்சு நிப்பாட்டி அவர் இது பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம ஆம்புலன்ஸ் வந்துட்டு போயிட்டுமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்றது விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார், தெரியாமலாம் ஒண்ணும் இல்லை, தெரிஞ்சிருக்கு. விஜய் அவர்கள் தண்ணி பாட்டிலாம் கொடுத்திருக்கிறாரு, அதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதுல எந்த வித விஷயமும் நம்ம வந்து தவறு சொல்ல வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. ஆனா இந்த உயிரிழப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக வெற்றி கழகமும் விஜய் அவர்களும் தான் அப்படின்னு இங்க ஒரு கருத்து பொதுமக்களிடந்து வருது. அங்க கரூர் மாவட்டத்துல இந்த சம்பவங்கள்ல நேர்ல பார்த்தவங்க எல்லாருமே, உயிரிழந்தவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, கருத்துக்களை பத்தி. இத்தனைக்கும் விஜய் அவர்கள் பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா காவல்துறையில இவங்க கொடுத்தது 10,000 பேர். ஆனா இவங்க எல்லா மாவட்டத்திலும் விஜய் அவர்கள் வரும்போது கிரௌட பார்த்துருக்காங்களா, அதுக்கு இவங்க அட்வான்ஸா போயிட்டு பலப்படுத்திருக்காங்க. 20 பேர் 10,000 பேர் என்று 20,000 பேர் வரலாம், 30,000 பேர் வரலாம். அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் கிட்டத்தட்ட 500க்கு போலீஸ் கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, காவல் ஒரு ஏடிஜிபி, அதே போல ஒரு கமிஷனர், அந்த எஸ்பி, அது அப்புறம் இன்ஸ்பெக்டர், அது மாதிரி போட்டு அவங்க தலைமையில என்ன பண்ணி கிட்டத்தட்ட 500 பேர்கிட்ட இங்க காவல்துறை பாதுகாப்பு பணியில இதுக்கப்புறம் உங்களுக்கு பாதுகாப்பு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸும் விஜய் அவர்கள் எங்க போறாரோ அங்கெல்லாம் வந்து நிக்கணுமா? இது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது, ஆனா அங்க இருக்கிற விஜய் தொண்டர்களோ மாவட்ட செயலாளர்களோ அவங்கள ஒழுங்குபடுத்தல. இப்போ காவல்துறை வந்து கட்டுப்படுத்துறாங்கன்னா அதுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு தலைமை கட்சி வந்து என்ன பண்ணணும், காவல்துறை சொல்றதை கேட்டு கீழ்ப்படிங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களா? இவங்களுக்கு என்னன்னா, காவல்துறை தடுக்குது அப்படின்னா உடனே திமுக அரசு குற்றம் சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்துக்கு அதுதான். காவல்துறை உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதுக்கு நீங்க கட்டுப்பட்டு அதுக்கு இவ்வளவு விட்டுருங்க சார். உயர் நீதிமன்றம் கட்டுப்பாட்டுகளை கொடுத்தாங்க, அதை இவங்க கடைபிடிச்சாங்களா? அதை இவங்க வழிமுறைப்படுத்தினாங்களா? இல்லையே. பொதுச் செயலாளர் என்ன பண்ணாரு? பொதுச் செயலாளர் எங்க ஓடி போய் ஒளிஞ்சாரு? புசி ஆனந்த் எல்லா இடத்துலயும் போயிட்டு கிரௌடுகளை சேர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துலதான் அவருடைய எண்ணம் இருந்ததே கண்டி, இதை ஒழுங்குபடுத்தணும், எல்லாம் சொல்ற பேச்சை கேளுங்க, நீதிமன்றம் கொடுத்த வழிமுறைகளை கட்டுப்பாடுகளை நம்ம மீறக்கூடாது, அந்த வழிமுறைகளை நம்ம நெறிப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாரா? பொதுச் செயலாளர் முதற்கொண்டு ஆக்சிடென்ட் இது மாதிரி நடந்துருச்சு, துண்டக்கான துணியக்கான இடத்த விட்டா ஓடு ஓடு ஓடுனா போதுன்னு ஓடுறவர் தான் விஜய் அவர்கள். அங்க ஸ்பாட்ல நின்று அவர் இருந்தாராங்க, விட்டா போதும் சாமி அப்படின்னு ஓடுறாரு. கரூர்ல அவ்வளோ பெரிய இழப்பு நடந்திருக்கு, என்ன பண்ணிருக்கணும்? கரூர்லயே தங்கி அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கணும். ஆனா என்ன விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு சென்னை ஈசிஆர்ல வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? இந்த துயர சம்பவத்தை பார்த்து தாங்கொன்னா வேதனையில நான் இருக்கிறேன், இந்த சம்பவம் நடந்ததே உங்களால தானே சார், நீங்க கரெக்டான டைமுக்கு போயிருந்தா இந்த இழப்பு நடந்திருக்காத. நீங்க ஒரு டைம் கொடுக்குறீங்க, 8:45 நீங்க நாமக்கல்ல இருக்கணும்னா நேத்து இரவே நீங்க என்ன பண்ணிருக்கணும், போயிருக்கணும். அப்படி இல்லையா கொஞ்சம் பிஃபோரா கிளம்பி இருக்கணும். பிரைவேட் ஜெட் தானே வச்சிருக்கீங்க நீங்க, ஒன்னா பேசஞ்சர் வர ஃபிளைட்ல ஒண்ணு நீங்க வரல, உங்களுக்குன்னு பிரைவேட்டா ஒரு ஜெட் இருக்கு, அந்த ஜெட்ல நீங்க எத்தனை மணிக்கு எடுக்க சொன்னாலும் எடுக்க போறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஷெட்யூல் பண்ணுங்க, பைலட் கிட்ட சொல்லி ஷெட்யூல் பண்ணுங்க, ஷெட்யூல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போங்க. இல்ல பிஃபோரா ஒரு நைட்டு முன்னாடியே போங்க, போய் அங்க தங்கிருங்க, பெரிய ஹோட்டல்ல தங்கிருங்க. உங்ககிட்ட காசு இல்லையா, பணம் இல்லையா, ஒரு ஹோட்டலே விலைக்கு வாங்கி அங்கேயே தங்கிருங்க. ஒவ்வொரு மாவட்டத்துல ஒரு ஹோட்டலை விலைக்கு வாங்கிக்கோங்க, விலைக்கு வாங்கி அங்கேயே இருங்க, தங்கிருங்க. 8:45 டைம் கொடுக்குறாருன்னா இவர் 8:45 தான் சென்னையில இருந்தே கிளம்புறாரு. அப்ப அது வரைக்கும் ஜனங்களை வெயிட் பண்ண வச்சிருக்காரு. வேணும்ட்டு திட்டமிட்டபடிதான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமா இந்த உயிரிழப்புகளுக்கு விஜய் அவர்கள் பதில் சொல்லிதான் ஆகணும், சட்டத்தின் முன்படி நிப்பாட்டணும் அப்படின்னு தான் நிறைய பேரோட கோரிக்கை இருக்கு. இதுல விஜய் அவர்கள் இழப்பீடு கொடுக்கிறார். தமிழ்நாடு அரசு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாருன்னா 10 லட்சம் நிவாரணம் கொடுத்துட்டாரு. ஆனா உடனே விஜய் அவர்கள் 20 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ரீவன் பண்ணி பார்ப்போம், லாக்அப் டெத் மரணம் அஜித்குமார் அவருடைய வழக்குல தமிழ்நாடு அரசு நிவாரணத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. விஜய் தரப்புல இருந்து ஒரு விமர்சனம் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி கேட்டா போதுமா, நிவாரணம் கொடுத்தா போதுமா,
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வசனங்கள்லாம் பேசினாரு. இன்னைக்கு விஜய் ஒரு சாரி கூட சொல்லவே இல்லையே. முதல்வர்னா தப்பு நடந்துச்சுமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, சாரிமான்னு சொல்லிட்டு ஒரு முதல்வர் அந்த அஜித்குமாருடைய அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. நீங்க யாரு கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க? 39 பேர் இறந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்தார் கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களா? அந்த குடும்பத்தாருக்கு எதனா நீங்க உதவி பண்ணீங்க, 20 லட்சம் கொடுத்தீங்க, அது நியாயமாயிடுமா? அது ஈடாயிடுமா? ஒரு குழந்தை இறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த குழந்தைய ஈடு பண்ணிடுதுமா? கேள்வி கேட்கலாம்ல. நீங்க பண்ணா கரெக்ட், மத்தவங்க பண்ணா தப்பா? என்ன சார் நினைச்சிருக்கீங்க? விஜய் அவர்களே, நீங்க முதல்ல கட்சி நடத்துனா நீங்க முதல்ல ஒரு ஒழுங்கு நெறியை படுத்துங்க. கூட்டத்துக்கு போனா இதுதான் வழிமுறை, இதுதான் இருக்கணும். கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட பவுன்சர் வச்சிருக்கீங்கள, அந்த மாதிரி பவுன்சர்களை போட்டு கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு காவல்துறையோட இணைஞ்சு செயல்படுங்க. காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருக்கு, 100% பாதுகாப்பு கொடுத்திருக்கு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இது விஜய் அவர்களே ஒத்துக்கொண்டு இருக்கிறாருன்னு அங்க நேர்ல பார்த்தவங்க எல்லாருமே சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. விஜய் அவர்கள் பேசும்போதே காவல்துறை சூப்பரா பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதா நம்மளுக்கு தகவல் வருது. ஆனா இங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த விஜய் அவர்களுக்கு தற்குறி கும்பல்னு ஒண்ணு இருக்குது. என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாம இங்க பனையூர்ல நின்று கூவிட்டு இருக்காங்க. உண்மையிலே கரூர்ல நடந்தது என்ன? கொலை. உண்மையிலே சொல்ல போனா தமிழக வெற்றி கழகத்து சார்பா நடந்த கொலை. இதுதான் எல்லாரும் சொல்ற தரப்பு. இது எதர்ச்சியா நடந்த விபத்து இல்ல, விஜய் அவர்கள் மேல குற்றம் சுமத்தணும் அப்படின்ற நோக்கத்துல எல்லாம் யாரும் இங்க பேசல, யாருமே இங்க இது பண்ணல. விஜய் அவர்கள் சொன்ன டைமுக்கு வந்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது. அதுதான் எல்லாருடைய நீங்க காவல்துறை பாதுகாப்பு தரல, விட்டுடுங்க. காவல்துறை நாங்க சொன்ன இடத்துல நீங்க தரல. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் கேட்ட இடத்தையே கொடுத்திருந்தா, குறுகலான இடம் காவல்துறைக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுதான் அவங்க வேற இடத்த கொடுத்துருங்க. விஜய் அவர்கள் கேட்ட அந்த இடத்தையே கொடுத்திருந்தா உயிரிழப்புகள் இன்னும் அதிகமா இருக்கும், விபத்துகள் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. சோ அதனால நீங்க காவல்துறை பாதுகாப்பை விட்டுடுங்க, கொடுத்த கேட்ட இடத்த கொடுக்கல அதை விட்டுடுங்க, கரண்ட் கட் பண்ணாங்கன்றீங்க அதை விட்டுருங்க, எல்லாமே விட்டுருங்க. விஜய் சொன்ன டைமுக்கு வந்தாரா? அதை முதல்ல சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்னும் இல்லை, திருச்சியில பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடைக்கு 5 கிலோமீட்டர். ஆனா எத்தனை அவர் போனாரு? கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கிட்ட ஆச்சு போனாரு. ஆனா அதே விஜய் திருச்சியில இறங்குறாரு, நாமக்கல்ல போறதுக்கு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் டிஃபரெண்ட். எவ்வளவு சீக்கிரத்துல போறாரு? கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துல 2.5 மணி நேரத்துல போயிறாரு. அப்போ உங்களால திட்டமிட தெரிஞ்சதுல, இதையே திருச்சியில உங்களால திட்டமிடப்படல. அப்ப அங்க உங்களுக்கு தேவைன்னா கிரௌட நீங்க சேர்த்துப்பீங்க, தேவையில்லைன்னா கிரௌட விலைக்கு நீங்க ஈஸியா போயிடுவீங்க. அதே நீங்க பண்ணிருக்கலாமா சார்? சீக்கிரமா போயிட்டு அந்த கிரௌட நீங்க உங்களை பார்த்துட்டு தான் நிறைய பேர் போயிருப்பாங்க சார். நீங்க காலையில இருந்து வெயிட் பண்ண வைக்கிறீங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை, விஜய பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை. காலையில இருந்து வெயிட் பண்ண வைக்கிறீங்க, நைட்டு 7-7:30 மணிக்கு போறீங்க. இப்போ உதாரணத்துக்கு 10 மணிக்கு ஒருத்தவங்க போறாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா எல்லாருக்கும் என்ன நினைப்பாங்க, 8:45 நாமக்கல்ல வந்துடுறாருப்பா, நாமக்கல் இங்க ஒரு 2-2:30 வராரு, 1:30 மணிக்கா வராரு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். 1:30 மணிக்கு வராருன்னா அங்க முடிச்சுட்டு உடனே வந்துடுறாரு. சரி, முன்னாடி போய் நம்ம நிக்கணும் அப்படின்றதுல ஒரு 10 மணிக்கு போய் சேராங்க. 8:45 வந்துட மாட்டாரு, ஒரு 10 மணிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல போய் 10 மணிக்கு நின்னாங்க. வராரு தோ வந்து கொண்டிருக்கிறார் வந்துட்டார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கிட்டத்தட்ட 7-7:30 மணி வரைக்கும் நிக்க வச்சிருக்கிறாங்க. சாப்பாடு அங்க இல்லை, ஏன்னா கடை ஒரு கடை தான் இருந்திருக்கு, தண்ணி வசதி இல்லை. அதனால நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும், அதுவும் ஏற்படுத்தி கொடுக்கல. எதுவுமே தமிழக வெற்றி கழகம் சார்பா எதுவுமே பண்ணல. இவங்களுக்கு என்னன்னா கிரௌட காட்டணும், கிரௌட காட்டி மாஸ் கிரியேட் பண்ணணும். மாஸ் கிரியேட் பண்ணி என்ன சார் பண்ண போறீங்க? இப்ப 39 உயிர் போச்சே, இதுக்கு யார் பதில் சொல்லுவா? யாரு பொறுப்பேத்துப்பா? நிச்சயமா முதலமைச்சர் அவர்கள் தனிநபர் ஆணையம் ஒண்ணு அருணா ஜெகதீசன் அவர் தலைமையில வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே இதற்கான ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. விஜய் அவர்கள் கைதாகுவாரா அப்படின்னு முதலமைச்சர் கிட்ட கேள்வி கேட்கும் போது கூட விசாரணையின் அடிப்படையில தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. இதுல யாருமே அரசியல் செய்யறதுக்கு தயாராகவே இல்லை. திமுகவும் சரி, யாருமே அரசியல் பேசுறதுக்கு தயாரா இல்ல. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, இதுல அரசியல் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, உயிர் இழந்திருக்கு, மக்களை காக்கும் பணியில தான் நாங்க இருக்கிறோம், இது அரசியல் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, நாங்க இதை பத்தி பேசல, யார் மேலே நாங்க குற்றம் சுமத்தல. டீசென்டா என்ன பண்றாங்க திமுக இதை கையாளுறாங்க. ஆனா விஜய் தரப்புல இருக்கிற ஒரு சில தற்குறிகள் திமுக தான் காரணம்.
என்னத்தான் உங்களை சொல்றதுன்னு தெரியல. புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கய்யா. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கய்யா. வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்கய்யா. 39 உயிர் போயிருக்கு. இதுக்கு யாரு ஈடு கொடுப்பா? அந்த குடும்பத்தார நினைச்சு பாருங்க. கை குழந்தை ஒருத்தர் சொல்றாரு, வேதனையா சொல்றாரு, என் குழந்தை வாயில ஏறி மிதிச்சாங்க, நான் தூக்கும் போதே தெரிஞ்சிருச்சு என் குழந்தை இறந்துருச்சுன்னு. ஒரு அப்பனுக்கு தெரியாதா குழந்தைய தூக்கும் போது இறந்துச்சா உயிரோட இருக்காதுன்னு? எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும். இதெல்லாம் உங்களால தெரியாம இப்பவும் தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய தவறுகளை உணராம திமுக காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் அவர்களே, யாரும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க. தமிழக வெற்றி கழகமும் விஜயும் பொதுச் செயலாளர் புஷியானதும் இந்த 39 உயிர்களுக்கும் நிச்சயமா பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு குரல் எல்லார் மத்தியிலும் எழும்பியிருக்கு. என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா கரூர்ல நடந்த இந்த 39 உயிரிழப்பு, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் குறித்த நேரத்துல வரல, சரியான டைமுக்கு கிளம்பல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.